வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அதிகமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகளை நிறைய கேட்டகரிஸ் செக்டர் வைஸ் பிரிக்கலாம். அதாவது ஆட்டோ செக்டர், ஐடி செக்டர், டெலிகாம், பேங்க், இந்த மாதிரி வரிசைகள்ல நம்ம இதை வரிசைப்படுத்தலாம். அல்லது காங்கிளமேட் கம்பெனின்னு சொல்லக்கூடிய டாடா குரூப் ஆஃப் கம்பெனி, ரிலையன்ஸ் குரூப், அதானி குரூப், பஜாஜ் குரூப், இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நீங்க பிரிக்கலாம். அல்லது மார்க்கெட் கேப்பை வச்சு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நீங்க பிரிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல இதை பற்றிய விஷயங்களை டீப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனிகளுக்கும் மிட் கேப் கம்பெனிகள், ஸ்மால் கேப் கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, எதை தேர்வு செய்வது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ்ல வருது. ஸோ நான் அதுக்கான விளக்கங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்க காத்துட்டு இருக்கேன். இன்றைய பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சில பேர் 1 இயர் வைத்திருந்தாலே அதை லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வச்சிருப்பாங்க. சில பேர் 5 இயர்ஸ், சில பேர் 10 இயர்ஸ், ஈவன் சில பேர் அதை 20 இயர்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்களாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தேவைகள் வரும்போது அந்த ஷேரை விட்டுட்டு வெளில வரவங்களும் இருக்கிறாங்க. ஒரு எய்ம் வச்சு நான் இதுக்காகத்தான் நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி இந்த கேட்டகரி நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் தியரிட்டிக்கலா என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி ஷேரை வாங்கி நீங்க 1 இயருக்கு மேல ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அதையே நாங்க என்ன சொல்லிடுவாங்க, லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதம் வைத்திருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், 6 மாதம் வைத்திருந்தீங்கன்னா மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 1 இயர் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். கம்பெனிகளால பெருசா பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. அதே சமயம் ஒரு நல்ல ஒரு மினிமமான ஒரு ரிட்டர்ன், ரொம்ப ஹை ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி கம்பெனிகள்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே பெரும்பாலும் லார்ஜ் கேப் கம்பெனிகள். ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிகள்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் ரிஸ்க் இல்லாம மினிமமான ஒரு ரிட்டர்னை மார்க்கெட் ஒரு ஸ்மூத்தா போகும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதே சமயம் நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு சில கம்பெனிகளும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான சில கம்பெனிகள் ஒரு சில கேட்டகரி வைத்து நம்ம பிரிக்கலாம். ஒரு 4 கேட்டகரி வைத்து அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனாலிசிஸ் தான், என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு பயிர்னு நான் பண்ண விஷயம். நீங்க இதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க நல்ல கம்பெனிகளாக நீங்களும் திறனாய்வு பயிர் உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை அப்ரோச் பண்ணி நீங்க இந்த கம்பெனிகள் எல்லாத்தையுமே சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம்னு வரும்போது மோர் தேன் 1 இயர்லாம் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடியது. அதுல இந்த வரிசையில நம்ம சில கம்பெனிகள் ஒரு 20 கம்பெனிகள் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற கம்பெனின்னு பாத்தீங்கன்னா மோனோபோலி. அதாவது இந்த கம்பெனியுடைய தயாரிப்புகள் இவங்க ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்டு, இவங்களுக்கு ஒரு காம்படிட்டர்ஸ் அவ்வளவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளை தான் மோனோபோலி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிடிஎஸ்எல். இந்த கம்பெனி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாம் பண்றோம் இல்லையா, ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி செயல்படக்கூடியவங்க. அடுத்து இன்னும் என்எஸ்டிஎல் வரல, இப்பொழுதுக்கு இருக்கிறது சிடிஎஸ்எல், அவங்க மோனோபோலி. ஸோ அதனால சிடிஎஸ்எல் கம்பெனி ஷேர்ஸ் ஒரு லாங் டேர்ம் வரும்போது, ஏன்னா இப்ப நிறைய டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆக அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் அவங்க நிறைய சர்வீஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, சார்ஜஸ் எல்லாம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் போடுறாங்க. அப்ப அது அவங்க நல்ல ரெவென்யூ, அதன் காரணமாக இந்த ஷேர்ஸ் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிடிஎஸ்எல் அப்படிங்கிற ஷேர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1685 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 35,233 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இரண்டாவதாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஹெலிகாப்டர் துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,973 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,32,588,
ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 8323 கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23ஆகவும் இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்குது. மூன்றாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2688 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,91,071. இந்த கம்பெனியோட பேட் 1239, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக நான்காவதாக மோனோபோலி ஸ்டாக்ஸ் நெஸ்லே. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2360 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,27,579 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 3,231 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 79 ஆகவும் டெட் 0.19 அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கிறாங்க. ஐந்தாவதாக மோனோபோலி ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கிறது நிறைய இருக்கிறாங்க. நான் இந்த பதிவுல கொடுத்திருக்கேன் இந்த கம்பெனிஸ். கான்கர், இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கண்டெய்னர் கார்பரேஷன். ஸோ இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 738 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 44,981 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,259 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ நீங்க இந்த மாதிரி லாங் டேர்ம் வாங்கும்போது இந்த மாதிரி காம்படிட்டர்ஸே இல்லாத மோனோபோலி ஸ்டாக்ஸா கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனிகளுடைய தயாரிப்புகள் இன்னும் அதிகமாகும் பட்சத்துல நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மோனோபோலி ஸ்டாக்ஸுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து ஒதுக்க பாருங்க. அடுத்ததாக பொட்டன்ஷியலா இருப்பாங்க, மல்டி பேக்கரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க நிறைய விஸ்தரிப்பா இருப்பாங்க. நிறைய இடத்துல உங்க பிரான்ச்சஸ், ஒரு யூனிக்கான ஒரு வேலைகள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளையும் கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பவர் இல்லாம தான் இந்த ஊர்ல போன தடவை அகமதாபாத்ல பிரச்சனையே நடந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ பவர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி, ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்துக்குமே முக்கியம் தானே. ஸோ அதனால பவர் செக்டர்ல கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குதான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல டாடா பவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 390 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,24,650 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,982 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெட் 1.62. அடுத்ததாக ஐடிசி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 418 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,23,778. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 34,942 கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. மூன்றாவதாக ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய விப்ரோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 266 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,79,379 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 13,192 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15. இந்த கம்பெனி டெட் 0.20. டாடா மோட்டார்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 676 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல கரெக்ஷன்ல கிடைச்சிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23. டெட் 0.54. பேட் 22,991 கோடியாகவும் மார்க்கெட் கேப் 2,48,940 கோடியாகவும் இருக்குது. இறுதியாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL சொல்லுவோம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 408. மார்க்கெட் கேப் 2,98,421 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,287. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26ஆகவும் டெட் இந்த கம்பெனில 0 அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலி ஒரு மல்டி பேக்கர் கம்பெனிகளாக இருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டுக்கு இந்த கம்பெனிகள் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கக்கூடியது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்பெனி கொஞ்சம் ஃபேர்லி வேல்யூடு ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள். அதுல இருக்கக்கூடியது முதல் கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்கிங் செக்டரும் கண்டிப்பாக உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும். அதுலயே நல்ல பிரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாருங்க. அதே மாதிரி பிரைவேட் பேங்க்ஸும் ஏதாவது ஒரு சில பேங்க்ஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா பினான்ஸ் இல்லாம வேற எந்த ஃபீல்டும் கிடையாது. ஸோ பேங்கிங் செக்டர் வச்சுக்கிறதும் நான் பேங்கிங் பினான்ஸ் வச்சுக்கிறதும் போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல ஒரு இடத்தை வந்து பிடிக்கக்கூடியது. அந்த வரிசையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல சாய்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 796 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7,10,533 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 79,052. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 16 அப்படிங்கிற இடத்துலயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஐசிஐசிஐ பேங்க் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,427 அப்படிங்கிற இடத்துலயும் மார்க்கெட் கேப் 1,18,196 கோடியாகவும் இருக்கிறாங்க.
இந்த கம்பெனியுடைய பேட் 54,419 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பஜாஜ் பைனான்ஸ் தற்போது ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு ஒரு அஃபோர்டபுள் விலையில கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 905 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,62,392 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 16,761 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 17, டெட் 3.74 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கண்டிப்பாக இருக்கணும். ஆயில் மேனுபேக்சரிங் கம்பெனிகளும் உங்களுடைய போர்ட்போலியோல இருக்க வேண்டும். அந்த வரிசையில ONGCக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கொடுக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 251 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,16,884 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 37,293 கோடியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெட் 0.45. ரயில்வே ஸ்டாக்ஸ் இல்லாம ஒரு போர்ட்போலியோ இருக்க முடியாது இல்லையா? அதனால RVNL அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நல்ல சாய்ஸாக வச்சுக்கொள்ளலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 390 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 81,440 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,186 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்திலும், டெட் 0.56 அப்படிங்கிற இடத்துலயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே ஃபேர்லி வேல்யூடு ஸ்டாக்ஸ் தான் இருந்த போதிலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இறுதியாக நம்ம பார்க்க போற ஒரு செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டாப் டயர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்போலியோல இருந்தா நம்மளுடைய போர்ட்போலியோ ரொம்ப ஒரு தரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முதலில் இருக்கக்கூடியது ஹிந்துஸ்தான் யூனிலீவர். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,306 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,41,862 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,679 ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 அப்படிங்கிற இடத்துலையும், டெட் 0 டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு நன்கு அறிமுகமான மசகான் டக் கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,256 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,31,356 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,324 ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32, 0 டெப்ட் கம்பெனி. மூன்றாவதாக ஸ்டீல் இல்லாம இருக்க முடியுமா? ஸோ டாடா ஸ்டீல் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 151 அப்படிங்கிற இடத்துலையும், மார்க்கெட் கேப் 1,81,712 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,982 ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3, டெட் 0.98. ஸோ இப்ப இணையதளம் இல்லாம, மொபைல் இல்லாம, இன்டர்நெட் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இணையதள வசதி அதிகம் கொண்ட பாரதி ஏர்டெல் நம்மளுடைய போர்ட்போலியோல கண்டிப்பாக இருக்க வேண்டியது முக்கியம். அது இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,936 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,12,320 கோடி. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 33,778 ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29 ஆகவும், டெட் 1.30 அப்படிங்கிற இடத்துலயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இறுதியாக ஆட்டோத்துறை. ஆட்டோமொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,184 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,95,989 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12,535 ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 ஆகவும், டெட் 1.57 ஆகவும் இருக்குது. இந்த 5,000 கம்பெனிகளில் என்னுடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு 20 கம்பெனிகளை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு நல்ல ஒரு செக்மெண்டாகவும், நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய அனுமானத்துல கூறியிருக்கிறேன். வேற ஏதாவது கம்பெனிகள் விடுபட்டிருக்கு, கண்டிப்பாக விடுபட்டிருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்டர்ஸ், அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம வரும்போது பார்க்கலாம். ஏன்னா நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப் நான் டச் பண்ணல அதிகமாக. அதிலும் நல்ல கம்பெனிகள்லாம் இருக்கதான் செய்கின்றன. ஆனா அவற்றுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். இன்றைய பதிவாக லாங் டேர்ம் இன்வெஸ்டுக்கு ஏற்ற இந்த கம்பெனிகளை நீங்களும் தெரிவு செய்து நல்ல கம்பெனிகளாக வாங்கி நல்ல பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.